பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். John chapter 5 verses 8 and 9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த சம்பவத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமடைவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமாகி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஆமேன், அல்லேலூயா. இந்த சம்பவம் இல்லை, இந்த அற்புதம் அநேக நேரங்களில் நம்ம இதை தியானித்து இருக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த பெத்தஸ்தா, இந்த குளம் அது கலக்கப்படும் போது முந்தி ஃபஸ்ட்டு யார் அதில் போய் குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகமாயிரும். அப்படியான ஒரு நம்பிக்கை அங்கே இருந்தபடினால அந்த குளத்தை சுற்றிலும் வியாதியஸ்தர்கள், எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் எல்லா வியாதியஸ்தர்கள் இருக்கிற மாதிரி அந்த குளத்தை சுற்றிலும் யார் இருக்கிறா? சிக் பீப்புள், எல்லா விதமான சிக்னஸ், பிளைண்டாக இருக்கிறவங்க, காது கேட்காதவங்க, இப்படி அநேகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதில் இந்த மனுஷனும் இருக்கிறான். ஆமேன். இந்த மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் போது 38 வருஷமா அந்த மனுஷனுக்கு அந்த வியாதி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிறந்திலிருந்தே அவன் வியாதியோடு பிறக்கலை. ஏதோ ஒரு இடத்துல அவன் பாவம் செய்தது நிமித்தம் கடைசியில் நம்ம வாசித்தோம், நீ இனிமேல் பாவம் செய்யாத, அதிகமான கேடு வந்துடாதபடி நீ பாவம் செய்திடாத அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்போ ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாய் வந்த விளைவு 38 வருஷமா அதே இடத்துல அவன் இருக்கிறான். ஒருவேளை முதல் வருஷத்துல அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும், சரி இன்னைக்கு நான் அந்த குளத்துல போய் விழலைனாலும் அடுத்த தடவை தேவதூதன் வரும்போது நான் விழுந்துருவேன். ஒருவேளை அவன் பக்கத்துல போய் கூட உட்கார்ந்து இருக்க கூடும். எப்போ தேவதூதன் வருவாரு, எப்போ கலக்குவாங்க தண்ணியை, நான் விழுந்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 38 வருஷம் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க, 38 வருஷன்றது ரொம்ப அதிகமான பீரியட், அப்படிதானே? அல்லேலூயா. இதில் கேட்குறதுல அநேகர் நீங்கள் 38 இயர்ஸ் கூட வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த 38 இயர்ஸ், 38 வருஷமாய் அந்த மனிதன் அந்த இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறான்.
அவனுக்கு நம்பிக்கை என்பது இருந்திருக்குமா அப்படின்னா அவனுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கக்கூடும். இனிமேல் அவனுடைய வாழ்க்கையே இதுதான் அவனுடைய வாழ்க்கை, இதுதான் அவன் வீடு, இதுதான் அப்படின்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கையை அவன் யோசித்திருக்கக்கூடும். அதனால் இயேசு பாருங்க, அவ்வளோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷனை தேடி ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்து கேட்குறாரு, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? டு யூ வாண்ட் டு பி மேட் வெல்? ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான், அவன் என்ன பதில் கொடுக்குறான்? ஆண்டவரே, அந்த அந்த தண்ணியை கலக்கும்போது என்னை அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லையே. ஆண்டவர் கேட்குறாரு, நீ சுகமடையணுமா, நீ சொஸ்தமடையணுமா? ஆனால் அவன் நினைக்கிறது என்ன தெரியுமா? அவன் மனசில் இருக்கிற ஒன்று, அந்த தண்ணி கலக்கும்போது நான் போய் விழணும். ஆனால் அதுக்கு இனிமேல் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு முன்னால் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் விழுந்துருவாங்க. எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்றது மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் அப்படி தானே சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புறியா? நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே, இந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துட்டா எனக்கு ஏதாவது சுகம் கிடைக்குமே, அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்குது ஆண்டவரே, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா? நம்ம பக்கத்தில் நின்று நம்மளை கேட்கிறவர், நம்மளை இம்மீடியட்டாக சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் நிறைய நேரத்தில் அறியாமல் காணப்படுகிறோம். நம்ம நினைக்கிறோம் அங்கே போனால் சுகம் கிடைச்சிரும், அந்த மருந்து சாப்பிட்டா சுகம் கிடைச்சிரும், அந்த டாக்டரை பார்த்துட்டோன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, ஆனால் அந்த டாக்டரை நான் பார்த்துட்டேன்னா எனக்கு சுகம் உண்டாயிரும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மை சுகப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அதைத்தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? உடனே ஆண்டவர் பாருங்க, அவனை ரிபியூக் பண்ணலை, அவனுக்கு மேலே கோவப்படலை, இப்படி நீ பேசுறியே அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எழுந்துரு. இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே நம்புறான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். ஹல்லேலூயா. உடனே சுகம். அந்த இடத்துல ஆண்டவர் எழுந்துரு, ரைஸ் அப்னு சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய கால்கள், கரடுகள், அவனுடைய டிஷ்யூஸ், அவனுடைய நர்வ்ஸ், அவனுடைய போன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு பலன் உண்டாகி அவன் எழுந்து நின்றான். 38 வருஷமா எழும்ப முடியாத ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம கீழே உட்காந்துட்டு, நம்ம ஒரு 1 hour 2 hours கீழே உட்காந்துட்டு நம்ம எழும்பணும்னா நம்ம கால் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்குது, பிளட் சர்க்குலேஷனே இல்லாத மாதிரி இருக்குது, அப்படிதானே? 38 வருஷம் அவன் நடக்கல. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையில அடுத்த செகண்ட்ஸ் அவன் எழும்பி அவன் நடந்தான். அல்லேலூயா. ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். அவனுக்கு அது இயேசுன்னு கூட தெரியல. அப்புறம் திருப்பி இயேசு தேவாலயத்தில் ஒரு தடவை பார்க்குறாரு, மறுபடியுமா பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ சுகமடைஞ்சிட்ட, ஆனால் நீ அதிக கேடு வந்துடாதபடி நீ என்ன செய்திடாத, பாவம் மட்டும் செய்திடாதப்பா. நீ சுகத்தை பெற்றுக்கொண்டாய், ஆனால் இனிமேலும் நீ கவனமாக இருக்கணும், நீ பாவம் செய்யக்கூடாது. அப்போ பாருங்க, சில பலவீனங்கள், சில வியாதிகள் பாவத்தை நிமித்தம் உண்டாகுது. பாவம் அதை கேடாய் மாற்றுகிறது என்பதை கூட நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் இயேசு அந்த மனுஷனை தேடி போய் சுகத்தை கொடுத்தார் அல்லவா? அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மை சுகப்படுத்துகிற தேவன். ஆமாம் பிரியமானவர்களே, டாக்டர்ஸ் இன்னைக்கு நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு ஹீல் பண்ணுவாங்களா? நம்ம டாக்டர்கிட்ட போகணும், அப்படிதானே? அதுவும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது போகணும், நம்ம வெயிட் பண்ணணும், எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இயேசு நம்மளை தேடி வந்து நம்மை சுகப்படுத்துகிறவர், நம்முடைய வியாதிகளை நீக்குகிறவர், வலிகளை நீக்குகிறவர், பிரச்சனையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. அந்த இயேசுவை மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது கட்டாயமாய் கர்த்தருடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு சுகம் இன்னைக்கு அற்புதமாய் நமக்கும் உண்டாகும். இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அங்கே சுகம் உண்டாகும். யோவான் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?